கவலைப்படாதே. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மனசு நிறைய கவலைகளோட இருக்கலாம். நமக்கு மட்டும் வாழ்க்கையை இவ்வளவு கஷ்டமா இருக்கு கூட நீங்க யோசிக்கலாம். நான் ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த இரவும் கடந்து போகும். இந்த இரவும் கடந்து போகும். கவலை வாழ்க்கையின் ஒரு பகுதி தாங்க. குடும்பம் பற்றிய கவலை, பணம் பற்றிய கவலை, நம்முடைய எதிர்காலம் பற்றிய கவலை, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை, கடன் பற்றிய கவலை, இப்படி பல கவலைகள் நம்ம நைட்ல தூங்கவே விடாது. நம்ம அதிகமாக யோசிப்பதால் பிரச்சனை தீராது. நம்ம தைரியமாக முன்னேறினால்தான் அந்த பிரச்சனை தீரும். பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், நடக்காத விஷயத்தை பத்தி யோசிச்சு நம்ம பயப்படுறோம். கவலை இன்றைய அமைதியை திருடும் திருடன் சொல்லுவாங்க. கவலை இன்றைய அமைதியை திருடும் திருடன். கடல்ல அலை வந்துட்டே இருக்கும். இந்த அலைகள்னால அந்த கப்பல் மூழ்காது. கப்பல் எப்ப மூழ்கும், அந்த தண்ணி கப்பலுக்குள்ள வந்தாதான் கப்பல் மூழ்கும். அது போலதான் நம் வாழ்க்கை. பிரச்சனை வருவது சாதாரணதான். ஆனா அந்த கவலைகள் பிரச்சனைய நம்ம மனசுக்குள்ள ஏத்துக்கிடாதான் நாம உடையும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா. ஒரு மாணவன் எக்ஸாம்ல தோத்து போயிடுறான். அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். நான் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அந்த தோல்விதான் அவனை பெரிய வெற்றியாளனாக மாற்றியது. இன்றைக்கு அவன் பெரிய வெற்றியாளன். அன்றைக்கு அந்த தோல்வி நினைச்சு அவன் கஷ்டப்பட்டுட்டே கவலையில இருந்திருந்தானா இன்னைக்கு அவன் வெற்றியாளனாக ஆயிருக்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. இன்றைக்கு ஒரு கதவு மூடிச்சுன்னா நாளைக்கு இன்னொரு கதவை திறக்கும். கடினமான காலம் நிரந்தரம் கிடையாது. கடினமாக போராடுபவர்கள் தான் நிரந்தரம். இருள் அதிகமாக இருக்கும் நேரமே விடியல் அருகில் இருக்கும் நேரம். ஒரே ஒரு கதை சொல்லட்டா. ஒரு சிறிய கிராமத்துல ஒரு சிறுவரமா ரொம்ப ஏழை. பல இரவுகள் பாத்தீங்கன்னா பசித்தே தூங்குவான். ஒரு வாரமா ரொம்ப சோகமாவே இருந்துட்டு இருந்தான். அதை அவங்க அம்மா நோட் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் கேட்கறாங்க அந்த பையன்கிட்ட, ஏன்பா ரொம்ப சோகமா இருக்க? அதுக்கு அந்த பையன் சொல்றான், அம்மா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இப்படி கஷ்டமாவே தான் இருக்குமா, நம்ம வாழ்க்கை மாறவே மாறாதா அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சுட்டே சொல்றாங்க, இரவு எவ்வளவு நீளமானாலும் வெளிச்சம் வந்துதான் ஆகணும். அதாவது இரவு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் பகல் வந்துதான் ஆகணும்ன்றாங்க. அந்த வார்த்தை தான் அவன் மனசுக்குள்ள ஏதோ பண்ணிச்சு. கண்டினியூவா முயற்சி பண்றான், நல்லா படிக்கிறான், நல்ல வேலைக்கு போறான், பெரிய ஆளாறான், பெரிய வெற்றியாளனாக மாறிட்டான். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே. கவலைப்படாதே. இந்த நேரமும் கடந்து போகும், இந்த வழியும் கடந்து போகும். ஒரு நாள் நீ இந்த கஷ்டத்தை நினைத்து சிரிப்பாய். ஏன்னா வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. தேங்க்யூ சோ மச். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் பட்டனை டச் பண்ணிருங்க. ரொம்ப நன்றி.